ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்டர் ஒரு முக்கியமாக 4 விஷயங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு வாரன் பஃபட் சொல்லக்கூடிய முக்கியமான 4 விதி அப்படி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, 4 ஹைலைட்ஸ் தட் வில் ஹெல்ப் டு இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நம்ம சொல்கிற விதியே கிடையாது, வாரன் பஃபட் சொல்லக்கூடிய விதி. எப்போதுமே வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுல 80% வந்து 100 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, புதுசாக பண்ணுறதுல 80 பேர் என்ன ஆகுறாங்கன்னா ஃபெயிலியர் ஆகுறாங்க. இதே இது தன்னுடைய தகப்பன் வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தால் 100 பேரில் வந்து 80 பேர் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வாரன் பஃபட்டோட வயசு வந்து 91. அவருடைய தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருமே ஒரு பெரிய இன்வெஸ்டர் தான். அப்போது தொடர்ந்து ஒரு தொழிலை பண்ணுறவங்களுக்கு ஏதோ நிறைய நாலேஜ் இருக்கும். அவங்க அப்பாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. வாரன் பஃபட்டோட கதையை எடுக்கும்போது சிறு வயசில், அதாவது சின்ன வயசுலேயே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது வாரன் பஃபட் வந்து 11 வயசுலேயே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து ஏஜ் அதிகமாகிடுச்சு, நம்மளுடைய கவனம் வந்து நிறைய இடத்துல இருக்குமா அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது கூட நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்க்காமே போயிட்டே இருப்போம். ஆனால் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்த வந்து உன்னிப்பாக கவனிப்போம். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து நிறையா நாலேஜோட வாரன் பஃபட் இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி ஒரே பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போதுமே வந்து நிறைய இடத்துல புதுசாக நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபெயிலியர்னு நினைக்கிறது தான் ஒருத்தர் வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ எதுவுமே இங்கே ஃபெயிலியர் கிடையாது. அப்போ தொடர்ந்து இங்கே முயற்சி பண்ணணும். நம்ம அந்த முயற்சி பண்ணலை. வாரன் பஃபட் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து உலக பணக்காரங்க லிஸ்ட்டில் அவரும் ஒருத்தராக இருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய 4 விதியில் முதல் விதி என்ன அப்படின்னா, சேவ் மணி. அதாவது நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஏஜ் கேட்டிங்க அப்படின்னா 40 அபோவாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 0ன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பணத்தை சேவ் பண்ணுறதுல ஒரு விதி இருக்குது. என்ன விதி அப்படின்னா, இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேவ் பண்ணும்போது ஒரு 10,000 வருதுன்னா 8,000 செலவு இருக்கும். என்ன பண்ணுவாங்க, 2,000 வந்து சேவ் பண்ணுவாங்க. நம்மளோட செலவு போக ஒரு 2,000 எடுத்து சேவ் பண்ணுவாங்க. இந்த பாலிசியை வந்து கடைபிடிக்கவே கூடாது. முதல்ல நான் என்னென்ன விஷயத்துக்கு சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், நான் இயர்லி இவ்வளோ சேவ் பண்ணுறேன், இது என்னோட ட்ரிப்புக்கான பிளான் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், வர அமௌண்ட் எடுத்து அந்த சேவிங்ஸ் என்ன உண்டோ அதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு, ரிமைனிங் இருக்க பைசா இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலவு என்ன பண்ணணும், பணம், ஒரு படம் பார்க்க போகிறோம், டிக்கெட் செலவு எவ்வளோங்கிறத அதுக்கு அடுத்து தான் நீங்கள் யோசிக்கணும். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் வின் பண்ணுறா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கவன் வின் பண்ணுறதே இல்லை. சொல்கிறத கேட்டுட்டு உல்டாவாக சிந்திக்கிறாங்கல்ல, வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க, அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போதுமே யார் சொல்கிறதையும் கேளுங்க, ஆனால் அவர் சொல்கிறத நம்பி அதே செயல்படாதீங்க. உங்களுக்கான தனித்திறமையை வளர்த்துக்குங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. சேவிங்ஸை கடைபிடிங்க. இரண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். அதாவது இன்றைக்கி எல்லாருடைய மோகமும் என்ன அப்படின்னா, ரிச்சான லைஃப். நம்ம வந்து எதுவுமே இல்லைனாலும், எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, சொத்துக்கே வழி இல்லைனாலும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காமிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய பேர் சிட்டி லைஃப்பை நோக்கி போகும்போது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை யதார்த்தமாக நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும், கார் எடுத்தால் அதில் டிப்ரிஷியேஷன் தான் இருக்குது, அப்ரிஷியேஷன் கிடையாது. அப்போ கார்னு எடுத்தால் நான் என்ன பண்ணணும், செகண்ட்ஸில் தான் வாங்கணும். உங்களுடைய பணத்தை எங்கே மிச்சப்படுத்தணுமோ அந்தந்த இடத்துல கட்டாயமாக மிச்சம் பண்ணிடணும். அன்னெசரியாக தேவையில்லாமல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போதுமே தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, தேவை இருக்கிற பொருள் என்ன ஆகும்னா விற்கக்கூடிய நிலைமை வரும். இது வந்து யதார்த்தம். நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்னெசரி எக்ஸ்பென்ஸ், இன்றைக்கி வந்து கூகுள் பே, ஃபோன்பே வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுல, நம்மளை சம்பளம் பைசா எவ்வளோ கிரெடிட் ஆகுதோ அதை விட கூகுள் பே, ஃபோன்பே செக் பண்ணும்போது அது எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா கடன் வாங்குகிறோம், நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போது இது வர்றது நன்மை நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கரன்சியை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது வந்து கடையில் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. இன்னொன்று சில்லறை வாங்குறது. அந்த நேரத்தில் நிறையா பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸே ஆகாது, சில்லறை கூட மிஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கட்டுப்பாடோடு இருக்கலாம்னு நினச்சது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறையா தேவையை அதிகப்படுத்திருச்சு. எல்லாத்தையுமே கூகுள் பே ஃபோன்பேவை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு நிறையா பிரச்சனைகளும் நிறையா செலவில் வந்து மாட்டிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு மோகத்தை நம்பி போகாமல் ரியாலிட்டியை என்னைக்கு ஃபேஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தொடர்ந்து சக்ஸஸ் வரும்ங்கிறது தான் விதி. அப்போ சேமிப்பில் முதல்ல நீங்கள் கடைபிடிக்கக்கூடியது தேவையில்லாத செலவை குறைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு டு இன்வெஸ்ட். அதாவது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் தோற்றவங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் ஒரே ஷேரை வாங்கி அதிலே முழு பணத்தையும் போட்டு பண்ணுறவங்க தான் ஃபெயிலியர். வாரன் பஃபட் சொல்கிற மாதிரி முட்டையை வந்து ஒரே கூடையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடையதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போ என்ன பண்ணுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியமான விதி. இன்னொன்று, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இல்லை, என்னால் வந்து கடைசி காலம் எப்படி வந்து கொண்டு போகிறதுங்கிற பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துருச்சு. என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாய்க்குமே பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா பென்ஷன் கிடையாது. இப்போ நிறைய பிரச்சனை மாறிட்டே இருக்குது. நிறையா பேர் என்னென்னா நம்மளுடைய கடைசி காலத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ எந்த இதுலேயுமே வந்து கேரண்டி கிடையாது. நீங்கள் எப்போதுமே ஒன்று தான் யோசிக்கணும். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கான சேவிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் தூங்குகிற நேரத்துலையும் பணம் சம்பாதிக்கணுங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு கம்பெனியோட ஓனர் பணக்காரராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் எப்படி ஃபெயிலியர் ஆவாங்க? அப்போ அந்த ஓனர் பணக்காரராக இருக்கிறாருன்னா அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். இங்கே நிறைய 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது பணக்காரனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு டிஷர்ட் தான் இருக்கும், ஆனால் அதனோட வேல்யூ 1000 இருக்கும். இங்கே ஏழையை பார்த்தீங்கன்னா டிஷர்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தெரியும், ஷூ என்ன ட்ரெஸ் என்ன அப்படின்னு இருக்கும், ஆனால் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க 100 200 இருக்கும். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் கம்பெனியை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். என்ன டெப்த் கான்செப்ட் போனாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் செக் பண்ண வேண்டியது கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணி பணத்தை போடணும். தொடர்ந்து லாபம் தரக்கூடிய பங்கை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். 4வது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு டு டேக் த ரிஸ்க் இன் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்று நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 40 லட்ச ரூபா வந்து லோன் எடுத்திருந்தார். அவர் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப், அந்த ஜாபை சொல்ல ஆசைப்படலாம், பட் ப்ரைவேட் செக்டர் தான், பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே உண்டு. அவருக்கு என்ன அப்படின்னா 40,000 50,000 வருமானம். அப்போது எப்போவுமே ஒரு நினைப்பு இருக்கும், படிப்பு முடித்த உடனே வேலை கிடச்சிருச்சுன்னா கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. சிலவங்க கஷ்டப்பட்டே வளர்ந்துருப்பாங்க, சிலவங்களுக்கு கஷ்டம் என்னன்னே தெரியாமே வளருவாங்க. அப்படியே வேலை கிடச்சிரும், அந்த வேலையை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அப்போது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வராது. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு 40 லட்ச ரூபா லோன் எடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 40 லட்ச ரூபாய்க்கு 1% வட்டி போட்டால் கூட நம்ம என்ன பண்ணணும், 40,000 ரூபா வந்து பே பண்ணணும். சரியான கடன், சரியான பிரச்சனை எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்டான ஸ்டாக், எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ் கம்பெனி ரொம்ப நாளாக இருக்கணும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன தேவை இருக்குது, தொடர்ந்து எந்த லெவலில் ப்ராஃபிட் பண்ணுது. ஏன்னா நம்ம எப்போதுமே சொல்லுவோம், சார் நீங்கள் இட்லி கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வருதான்னு கேட்டால் ப்ராஃபிட் இல்லாமல் அவர் இட்லி கடையே வைக்க மாட்டார். அதே மாதிரி தான் தொடர்ந்து ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா 30-40 வருஷமாக இருக்குன்னா அது ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட அமௌண்ட் எடுத்து நீங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான கம்பெனியை வந்து தேர்ந்தெடுக்கணும். நிறைய இடத்துல நிறைய கருத்தை பார்க்குறோம். இதில் நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, யாரோ வச்ச மரத்தில் அந்த நிழலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் எந்தெந்த ஆட்கள், எந்தெந்த குடும்பம், எந்தெந்த நபர் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்காங்களோ அவங்களுடைய குடும்பம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நடக்கும். கம்பெனி வச்சுருந்தா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நிர்வாகத்திறமை இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்போது அது விதை, கண்டிப்பாக அது மரமாகி உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அது பெரிய செல்வ செழிப்பை கொடுக்கும். ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.